Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்குனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு டைம் அவுட் கேட் சைரன் பிளேயர்ஸ்லாம் வெளிய வராங்க. நியரோ ஹியூகா வந்துட்டு நான் உள்ள இறங்குறேன் அப்படினு சொல்றான். நீ உண்மையிலேயே வரியா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா இது ரிஸ்க்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் இந்த வாட்டி நான் கண்டிப்பா லியோவை பீட் பண்ணுவேன் அப்படினு ஹியூகா சொல்றான். என்ன மன்னிச்சிரு ஹியூகா, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படினு சொல்லிட்டு கோகனே சொல்றான். என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதே உன்னை பார்த்து தான், நீ தான் அதுக்கான ரீசனே, அதனால கண்டிப்பா அவனை பீட் பண்றேன் உனக்காகவும் சேர்த்து அப்படினு ஹியூகா சொல்றான். ராகுசன் டீமோட கோச்சுமே அவங்க பிளேயர்ஸ் கிட்ட சொல்றாரு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது கேம்க்குள்ள, சோ இந்த கேப் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க, எப்பவும் போல அட்டாக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்படியே உள்ள போகும்போது ஆகாஷ் லியோ கிட்ட வந்துட்டு ஹியூகா மறுபடியும் உள்ள வரப்போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவன் 4 ஃபவுல் வாங்கிட்டதுனால அவன் கிட்ட நீ கேர்லெஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் நெபியாவையும் பார்த்துட்டு கியோசி கண்ணுல இன்னும் உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது, அவனை கம்ப்ளீட்டாவே கிரஷ் பண்ண அப்படின்னு சொல்றான். அண்ட் கோட்டரை பார்த்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் நீ ஃபைட் அவுட் தள்ளி இருக்க போற, நீமே நமக்கு ஸ்கோர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றான். ஓகே அப்படின்னு கோட்டரும் சொல்றான். மாயசுமி கிட்ட அவன் எதுவுமே சொல்லல. அப்புறம் என்ன, நான் வந்துட்டு எப்பவும் போல கோர்ட்டுக்குள்ள சும்மா நிக்கணும், அதானே என்னோட டேலண்ட் இவன் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிற வரை எப்படி ஓய மாட்டான், பட் இருந்தாலும் எனக்கு இப்ப ஆகாசியா பாக்குறப்ப ஏதோ சம்திங் டிஃபரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி நினைச்சிட்டு இருக்கான். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. இசிக்கு தான் பால கொண்டு வந்துட்டு அவன் குரோக்கோ கிட்ட கொடுக்க, குரோக்கோ ஒரு இக்னைட் பாஸ் போட்டு ஹியூகா கிட்ட கொடுக்கறான். பட் இந்த வாட்டி ஹியூகாக்கு கரெக்ட்டா லியோ டிஃபென்ஸ்க்கு வந்துறான். அப்பதான் ஹியூகா ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கறான். கோச் கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பான். அவ்வளவு நேரம் தைரியமா பேசிக்கிட்டு இருந்தவன் எனக்கு இப்ப கையெல்லாம் ரொம்ப உதறுது, ஏன்னா நான் 4 ஃபவுல் வாங்கிட்டே வெளிய அவங்க கிட்ட தான் நல்லா காட்டிக்கிறேன், பட் எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் கோச்சிட்ட. இதுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுங்க, அப்பதான் நான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்ல, சரி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு கோச் முதுகுலயே ஒரு அடி நல்லா வைக்கிறாங்க. இந்த வாட்டி லியோ ஹியூகாவை பக்கத்துல நெருக்கிறதுக்குள்ள அவன் செம்ம ஃபாஸ்டா பால ரிலீஸ் பண்ணிடுறான். அதுவுமே கரெக்டா பாஸ்கெட்குள்ள விழுகுது. இப்ப ராகுசன் 88 சைரன் 71 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். லியோ நினைக்கிறான் 4 ஃபவுல் வாங்கினதுக்கு அப்புறம் இவன் இப்படி விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அவன் போட்ட ஷாட்ல இதான் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்ப லியோ கையில பால் வருது, அவன் கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். எனக்கு தெரிஞ்சு இது ஹெவனா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சாக்கரா சொல்றான். ஹியூகாவும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். பார்த்தா அவன் ஜம்ப் பண்ணல, ஃபேக் தான் காட்டி இருக்கிறான். அப்பனா இது எர்த்தா, அப்பனா 5வது ஃபவுல் ஹியூகாக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கரா நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹியூகாவை அப்ப ஜம்ப் பண்ணல, அவனை ஃபேக் தான் காட்டி இருக்கிறான். உன்னை நான் நல்லாவே இப்ப ரீட் பண்ணிட்டேன்டா, நீ ஒரு ஷாட் கொண்டு வரும்போது நீ ஒரு வாட்டி பால டிஃபரெண்டாவே வச்சிருப்ப. அவனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 3 ஷாட்டுக்கு 3 விதமா கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வச்சு ஹியூகா கண்டுபிடிச்சிரான். இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி ஹியூகா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கரெக்டா இந்த வாட்டி இவன் எடுத்து தான் ஷூட் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஜம்ப் பண்ணி பால லைட்டா தட்டி விடுறான். அந்த பால் அப்படியே பாஸ்கெட் விட்டு வெளியே வருது. நேர கியோசி வந்து எப்படியா நெபியாவை தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்கான். நான் எனக்கு ஃபியூச்சர்ல இன்ஜுரி ஆக போகுதா இல்லன்றத பத்தி எல்லாம் யோசிக்க போறதே கிடையாது, எனக்கு தேவை இந்த மொமெண்ட் தான், சோ இந்த மொமெண்ட்டை நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி பயங்கரமா கத்திக்கிட்டு நெபியாக்கே ஃபோர்ஸ் கொடுத்து அவனை தள்ளுறான். ஹியூகாவை மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் இப்ப உன்னை போதுமான அளவு விளையாடுன்னு சொன்னா மட்டும் நீ கேட்க போறதே கிடையாது, எப்படி இந்த முரட்டுத்தனமா விளையாட போற, உன்னை சப்ஸ்டிட்யூட்ல மாத்தினா கூட நீ ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வரணும்னு சொல்லிட்டு தான் நினைப்ப, அதனால நான் அவனை ஸ்டாப் பண்ண போறது இல்ல. கமாண்டர் கியோசி அவனை பீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சத்தமா சொல்றான். இதை கேட்டுட்டு கியோசி நெபியாவை டக்குன்னு ஒரு கிராஸ் ஓவர் அடிச்சுட்டு பால சட்டன் ஜம்ப் பண்ணி பிடிச்சிடுறான். அப்படியே அவன் பால தூக்கி ஆப்போசிட் சைடுல காகமி கிட்ட கொடுக்க, அங்க டிஃபென்ஸ் யாரும் இல்ல, காகமி ஈஸியா ஷூட் பண்ணிடுறான். கோட்டரும் 1 இயர் லியோவை பாக்குறான். இவன் கொஞ்சம் காம் டவுனா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் நெபியா பயங்கரமா தரைய போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். டேய் காம் டவுன் ஆகடா அப்படின்னு சொல்லிட்டு அவன பின்னாடியே 2 மிதி போய் மிதிக்கிறான். கோட்டர் வந்துட்டு என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெபியா கேக்குறான். இங்க பாரு கியோசிக்கு இப்ப கால்ல இன்ஜுரி மட்டும் ஆகாம இருந்திருந்தா அவன் இதோட பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும், சோ அவனுக்கு கால்ல இன்ஜுரி ஆயிருக்கு, அவன் வீக்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீ நினைச்சிடாத, அவனை கேர்லெஸ்ஸா விட்டுறாத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறான். இப்ப பால் மறுபடியும் லியோ கையில வருது. அவனுக்கு ரொம்பவே யோசனை போய்கிட்டு இருக்கு. ஹியூகா ரொம்பவே டேஞ்சரான ஒருத்தனா தான் இருக்கான். நான் எந்த ஷாட் ஷூட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு என்னோட பொசிஷனை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடறான், பட் நான் வாய்டு ஷூட் பண்ணா அதுக்கு இவனால ரியாக்ட் பண்ண முடியாதுதான். ஒருவேளை இவன் வாய்டுமே தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருந்தானா இப்ப நான் என்ன பண்றது, பேசாம என் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒரு ராகுசான் பிளேயர் எப்பவுமே பின்வாங்க மாட்டோம், சோ நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்டுக்கு ஜம்ப் பண்றான். அப்பதான் டாட்ஸாக்கு ஒரு விஷயம் புரியுது, வாய்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை அவன் டீம் பிளேயர் கிட்ட சொல்றான். அவன் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு குனிறான் அப்படின்றத பொறுத்து தான் அதுல இருக்குது. எப்பவுமே யூஸ்வலா ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா ஓரளவு குனிஞ்சுதான் ஜம்ப் பண்ணுவாங்க, பட் இவன் அதுக்கும் யூஸ்வலா ரொம்பவே கீழே குனிறான். டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட முட்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வர அதை பார்த்துட்டு அப்படியே நிப்பான். ஒன்ஸ் அந்த டிஃபெண்டர் வந்துட்டு அவங்க முட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜம்ப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்நியார இவன் வந்துட்டு மீதி ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். அதனாலதான் டிஃபெண்டரால கரெக்டா அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹியூகா இந்த வாட்டி அதை கரெக்டா பிரெடிக்ட் பண்ணி அவனோட டைமிங் ஏத்த மாதிரி சூப்பராவே ஜம்ப் பண்ணிடுறான். நீ ராகுசான் பிளேயரா இல்ல அன்கரனோட கிங்ல ஒருத்தனான்றத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் என்ன ஆனாலும் சரி உன்னை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா இந்த வாட்டி கம்ப்ளீட்டாவே அவனை தடுத்து விட்டுறான். அந்த பால ஈஸிக்கு எடுத்து குரோக்கோ கிட்ட கொடுக்க, குரோக்கோ மிஸ்டைரக்ட் பண்ணி கியோசி கிட்ட கொடுக்குறான். கியோசி கிட்ட நெபியா ஜம்ப் பண்றான். கியோசி வந்துட்டு அந்நியார லாஸ்ட் மொமெண்ட்ல பால தூக்கி ஹியூகா கிட்ட கொடுக்க, ஹியூகா அப்படியே ஒரு 3 பாயிண்டருக்கு பால ரிலீஸ் பண்றான். இது ஒரு சூப்பரான ஷாட், அதுல எந்த ஒரு ஸ்பின்னோ எந்த ஒரு ஷிஃப்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அந்த பால் கரெக்டா போய் பாஸ்கெட்குள்ள விழுகுது. இப்ப பாயிண்ட் பார்த்தா ராகுசன் 88 சைரன் 76 சொல்லிட்டு வெறும் 12 பாயிண்ட் தான் கேப் இருக்குது. அப்ப மாயசுமி பால ஆகாஷ் கிட்ட தூக்கி போட்டுட்டு எதுக்கு ஆகாஷ் இப்ப ரொம்பவே அமைதியா இருக்கிறான், யூசுவலா அவன் இப்பெல்லாம் இருக்க மாட்டானே, அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காகமியா பாக்குறான். பார்த்தா காகமி தான் ஜோன்ல ஃபுல் ரேஞ்ச கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஆகாஷியால தாண்டி உள்ள போக முடியல. அப்ப ஆகாஷ் வந்துட்டு பால முன்னாடி கொண்டு போக ட்ரை பண்ணாம லியோ கிட்டே மறுபடியும் பாஸ் பண்ணிடுறான். காகமியா பாக்குறப்ப இப்ப இன்னுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெபியாவும் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. ஆகாஷ் வந்துட்டு அவனோட கோட்ல தனியா நின்னுகிட்டு இருக்கான். அப்ப ஆகாஷ் வந்துட்டு இன்னைக்கு நடந்த அந்த டோவோ வெர்சஸ் சைரன் கேம் நினைச்சு பாக்குறேன். அன்னைக்கு இந்த பிளாஷ்பேக் நடந்திருக்கும். அந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நானுமே இந்த ஜோன்குள்ள இருந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், பட் அவமினே ஜோன்குள்ள என்டர் ஆனது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அப்படியே ஆகாஷ் இப்ப அமைதியா ஃபோக்கஸ்டா நின்னுகிட்டு இருக்கப்ப அவன் முன்னாடி இந்த கதவு இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கிறப்ப இந்த டோரை ஓபன் பண்றதுன்றது பாசிபிள் தான்
அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா லியோ, நெபியா, கோட்டர் 3 பேருமே உள்ள வந்துடுறாங்க. நாளைக்கு நமக்கு கேம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் நம்ம லைட்டா ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வர்றாங்க. நீங்க வந்ததுல சந்தோஷம், நானுமே ஒரு ஆப்பனண்ட் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆகாஷி சொல்றான். சரி, யார் கூட 1-on-1 போட போற அப்படின்னு சொல்லிட்டு கோட்டர் கேக்குறான். அதுக்கு ஆகாஷி வந்துட்டு 1-on-1 இல்ல 1-on-3 போட போறேன் அப்படின்னு சொல்றான். நீ நல்லா விளையாடுவேன்னு சொல்லிட்டு தெரியும், பட் நாங்க ஒன்னும் 3 பேரா இருந்து உங்ககிட்ட தோக்குற லெவலுக்கு எல்லாம் வீக்கா இல்லடா, நீ அப்புறம் தோத்துட்டா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்றான். அப்ப ஆகாஷி வந்துட்டு அந்த ஒரு டோரை ஓபன் பண்ற ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப அப்படியே ஸ்டேடியத்துக்கு வெளியே தான் காட்டுறாங்க. ஸ்டேடியத்துக்குள்ள பார்த்தா இவங்க 3 பேரை கதற விட்டுருக்கான் ஆகாஷி. இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை நம்ம எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லைன்னா மட்டும் தான் இது ஒரு ட்ரம் கார்டா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆகாஷி சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவங்க கிட்ட வார்ன் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டேட்குள்ள நான் என்டர் ஆகணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணிடுறாங்க. சைரன் டீம் எல்லாருமே ஃபுல் கோர்ட் மேன் டு மேன் டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்ப கோட்டர் வந்துட்டு லியோ பால என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அன்னியாரோ குரோக்கோ வந்துட்டு லியோ தூக்கி போறப்ப பால ஸ்டீல் பண்ணிடுறான். குரோக்கோ கிட்ட கியோசி பால வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அன்னியாரோ நெபி அவனை செம்மையா நின்னு தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ காகமி வந்துட்டு கியோசி கிட்ட பால வாங்குற மாதிரி லைட்டா இந்த பக்கம் கையை காட்டுறான். நெபி அந்த பக்கம் பாக்குறப்ப கியோசி அவனை சுத்திட்டு ஓடிடுறான். ஓடி வந்து கியோசியை வேற லெவல்ல ஒரு ஷாட் டைமே மேக் பண்ணிடுறான். இப்போ சைரன் டீம் இன்னும் 10 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்காங்க. அடுத்த அட்டாக்கு நீங்க 4 பேர் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி எல்லார்கிட்டயும் சொல்றான். என்னடா சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு லியோ கேக்குறான். ஆனா அவன் கண்ணை பார்த்துட்டு இவன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். ஆகாஷி சும்மா தான் பால ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு தூக்கி போறான். பார்த்தா இங்க டிஃபென்ஸை தாண்டியே கோட்டர் உள்ள போய் அந்த பால வாங்கிடுறான். ஹியூகாவும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஆகாஷி நகரவே இல்ல. எதுக்கு இவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஒன்னும் புரியல. அவனோட கண்ணு இது அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியோ நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டேட்குள்ள எப்ப என்டர் ஆகுவேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்லியிருப்பாரு. அதோட அப்படியே கண்டினியூ பண்றேன். இந்த ஸ்டேட்குள்ள நான் எப்ப என்டர் ஆவேன் அப்படின்னா உங்க எல்லாரும் மேலேயே என்னோட நம்பிக்கை போயிருச்சுன்னா தான், உங்க எல்லாரும் மேலே எனக்கு நம்பிக்கை போனதுக்கு அப்புறமா என்னாலே தனியா இந்த கேம் விளையாண்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆகாஷி சொல்லியிருப்பேன். அப்ப காகமி வந்துட்டு அவங்க டீம் பிளேயர்ட்ட பால ஸ்டீல் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இப்ப என்னோட மீடியா ஜாம் இவனால தடுக்கவே முடியாது, இந்த வாங்கிக்கோ ஆகாஷி அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஜம்ப் பண்றான். பட் கையில பந்த காணும். ஆகாஷி நின்ன இடத்துல இருந்து அதை கேஷுவலா பிடிக்கிறான். பார்த்தா இப்ப ஆகாஷி ஜோனுக்குள்ள என்டர் ஆகிட்டான். எல்லாவனுக்கும் செம்ம ஷாக்கா போகுது. அப்படியே ஆகாஷி பால கொண்டு செம்ம ஸ்பீடா முன்னாடி வந்துகிட்டு இருக்க. காகமி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். பட் காகமியோட ஆகாஷி செம்ம ஃபாஸ்டா இருக்கிறான். அன்னியார ஹியூகா இசுகி 2 பேரும் அவனை தடுக்க வராங்க. நீங்க என்ன எதிர்த்து தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நீங்க முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் முட்டி போட வச்சுட்டு ஆகாஷி முன்னாடி வரான். அப்படியே அவன் காகமியை அடுத்து தாண்டி வரான். அடுத்து குரோக்கோ கியோசி 2 பேருமே ஜம்ப் பண்றாங்க. அவங்களே கண்டுக்காம அப்படியே தாண்டி வரான். இவங்க 5 பேர் ஆகாஷி ஒத்தால அந்த சைடு இருந்து இந்த சைடு வர தாண்டி அசால்ட்டா ஷூட் பண்றான். இங்க ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் தான் நடக்கும், அது வந்துட்டு உங்களோட தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றான். நாங்க யாருமே இல்லாம அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இப்ப உண்மையிலேயே நாங்க அவனுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு மாயோசுமி யோசிக்கிறான். இப்ப சைரன் டீம் வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. டைம் அவுட்ல காகமி வந்துட்டு நானே அவனை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ அவனை தனியாவே ஹேண்டில் பண்ணிக்க போறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரிகாட்டா கேக்குறான். ஹியூகாவுமே எதுவுமே சொல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்ன கேப்டன் இவ்வளவு சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா கேக்குறான். இதுக்குமே அதுக்கு ரொம்ப ஈஸியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்ன நீமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கியோசியுமே வந்துட்டு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். எதுக்கு எல்லாரும் இவ்வளவு சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா கேக்குறான். அது ஹியூகாவுமே வந்துட்டு எதுக்கு நீ இதை ரிஜெக்ட் பண்ற, இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது, ஒரு ஜெனரேஷன் ஆஃப் ரகல் பிளேயர்ஸ் பாக்குறப்ப நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதான் செய்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம நம்மளோட ஏசியுமே கண்டிப்பா நம்பி தான் ஆகணும். இனியாரும் நம்ம டீம்ல அதுக்கு ஈக்குவலான ஆள் இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா நசுங்கி தான் போயிருப்போம். பட் நம்ம கிட்ட தான் காகமி இருக்கிறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். மத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு காகமியோட நெஞ்சிலே அப்படியே கையை வச்சுட்டு நாங்க உனைய தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸுமே வந்துட்டு காகமியோட நெஞ்சில கையை வச்சுட்டு அப்படிதான் நிக்கிறாங்க. இதை பாக்குறப்ப எக்ஸாக்ட்டா காகமி வந்துட்டு என் கண்ணுக்கு சூப்பர்மேனா தான் தெரிஞ்சான். சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி இப்ப உள்ள இறங்குறான். அப்ப இமியோசி வந்துட்டு அவமினே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காகமி வந்துட்டு ஜோன்ல இன்னும் டீப்பா என்டர் ஆயிட்டான்னு சொன்னி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை வந்துட்டு டைரக்டா எந்த ஒரு மீனிங்லயும் சொல்ல முடியாது, நான் வந்துட்டு ஒரு தண்ணிக்குள்ள இறங்குறத வச்சு கம்பேர் பண்றேன். ஜோனுக்குள்ள என்டர் ஆகுறது அப்படியே அந்த தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி, எந்த அளவுக்கு நம்ம டீப்பா முங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப் ஆகும். அந்த தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியோட பாட்டம் கீழே போவோம் தெரியுமா, அப்பதான் ஜோனை ஃபுல்லா நம்ம ரீச் பண்ணுவோம். அப்பதான் வந்துட்டு உங்களோட ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே ரீச் ஆகும். பட் அதுக்கும் கீழே இன்னொரு கதவு இருக்குது. அந்த டோருக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மூஞ்சே இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா அந்த டோரையுமே ஓபன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா கேட்கிறேன். எனக்கு தெரியல, நானே இதுவரை அதை ஓபன் பண்ணதில்லை அப்படின்ட்டு அவமினே சொல்றேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டா ஜோனை விட பயங்கரமா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது. காகமி இப்போதைக்கு வின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னா அவன் அந்த செகண்ட் டோரை ஓபன் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஜோனை விட உண்மையிலே ஏதாவது பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.